நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. இந்த கதை எங்களுடைய சொந்த முயற்சியில் எழுதப்பட்ட கதை. இதை வேறு எந்த வடிவிலும் யாராவது பயன்படுத்தினால் காப்பிரைட் பிரகாரம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம். காய்கறி மூட்டைகளை டெம்போக்களிலும் லாரிகளிலும் ஏற்றிவிட்டு அவர்களுக்கு பணம் கொடுத்துவிட்டு ஒரு டீ சாப்பிடும்போது முருகேசன் ஞாபகம் வந்தது. 3-4 ஆட்கள் செய்ய வேண்டிய வேலையை அவன் ஒருவனே செய்வான். அவனது வேலையை பார்த்து கூலி கொஞ்சம் சேர்த்து கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு கொடுக்கும் கூலியை மட்டும் வாங்கி கொள்வான். நான் என்னோட அப்பாவிற்கு உதவியாக வந்து கடை முதலாளி ஆகிவிட கூலி தொழிலாளியான தன் அப்பாவுக்கு உதவ வந்த முருகேசன் எங்கள் கடையின் நிரந்தர தொழிலாளியாக இருந்தான். எதற்கும் ஆசைப்பட மாட்டான். அதிகமாக கூலி கொடுத்தால் மறுத்து விடுவான். முருகேசா, என்னோட சந்தோஷத்துக்காக தரேன், வாங்கிக்க. வேண்டாம் ஐயா, எதுவுமே ஒட்டுறது தான் ஒட்டும். முருகேசன் சின்ன பையனாக இருக்கும்போதே காய்கறி மார்க்கெட்டில் உதவிக்கு வந்து இங்கேயே தங்கி எல்லாருக்கும் பிடித்தமானவராக மாறிவிட்டான். காலையில் தள்ளு வண்டியில் டிஃபன் செய்து வியாபாரம் செய்து வந்த கோமதியின் மகள் கனகா முருகேசனின் திடகாத்திரமான உடல் வலுவில் மனதை பறிது கொடுத்து அவனை காதலிக்க ஆரம்பித்தாள். மறைமுகமாக தனது காதலை அவனுக்கு உணர்த்த அவன் புரிந்து கொண்டதாகவே தெரியவில்லை. கடைசியில் அழுது புரண்டு அவனையே கல்யாணமும் செய்து கொண்டாள். கல்யாணம் ஆன பிறகு கனகத்தை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடினான். பார்த்தவர்கள் முருகேசன்தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணி கொண்டானோ என்று எண்ணினார்கள். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. எனக்கு இந்த ஊரிலேயே ஒரு வீடு கட்டி நானும் கனகாவும் வாழணுங்க ஐயா அடிக்கடி சொல்லுவான். வருடங்கள் 3 தாண்டி இருக்கும். ஒரு நாள் முருகேசன் காலின் பாதத்தில் டெம்போ சக்கரம் ஏறி இறங்க வழியால் துடித்தவனை ஆட்டோ ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்து அவன் மனைவிக்கு தகவல் சொல்ல சென்றவர்கள் அவள் வீட்டில் யாருடனேயோ சிரித்து பேசி கொண்டிருக்கும் சப்தம் கேட்டு ஒரு நிமிடம் திடுக்கிட்டு கதவை தட்ட சிரிப்பு சத்தம் நின்று சிறிது நேரம் கழித்து கதவை திறந்தாள். 1 மாதம் ஓடிவிட்டது. முருகேசன் பழையபடி இல்லாவிட்டாலும் காலை விந்திதான் நடக்க முடிந்தது. கனகா முருகேசனை திட்டுவதும் எரிந்து விழுவதுமாக இருந்தாள். முருகேசனும் சிரித்து கொண்டே சென்று விடுவான். கனகாவுக்கு வேறு ஒரு கடையில் வேலை பார்க்கும் முத்துவுடன் பழக்கம் என்று பலர் சொல்லியும் முருகேசன் இது பற்றி அவளிடம் எதுவுமே கேட்கவில்லை. அவளை முழுமையாக நம்பினானா இல்லை தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் இருந்தானா என்று தெரியவில்லை. எனக்கு தெரிந்து ஒரு நாள் கூட கடைக்கு வராமல் முருகேசன் இருந்ததே இல்லை. ஆனால் 2 நாட்கள் வராமல் இருந்ததால் அவனை பார்த்து என்ன என்று விசாரிக்க சென்றேன். அவன் அந்த சின்ன வீட்டில் கனகாவின் ஃபோட்டோவை வைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தான். நான் பதறினேன். அவள் அவனை விட்டு சென்று விட்டாள். எங்கு போனாள் என்று தெரியவில்லை. முழுமையாக அவள் மீது அன்பு செலுத்திய அவனுக்கு அவளை மறக்க முடியவில்லை. அவள் என்ன தப்பு பண்ணினாலும் அவன் கூடவே இருப்பாள் என்று நம்பிக்கொண்டிருந்தான். அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினேன். வேறு கல்யாணம் பண்ணிக்கொள் என்று சொன்னால் என்னோட கனகா என்னை தேடி வருவாய்யா, எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று என் வாயை அடைத்து விடுவான். நீ வேண்டாம்னு உன்னை விட்டுட்டு போனவள நினச்சி நீ எதுக்கு உருகிற? அப்படியே திரும்பி வந்தாலும் ஏற்றுக்குவியா? ஐயா, அவள் என்னோட உசுறு. காதல் அப்படிங்கிறது என்னையா? அவளுக்கு பிடித்த மாதிரி நடந்துக்கிறது தானே, பிடிச்சதை செய்கிறது தானே. புத்தி கெட்டு போயிட்டா அவள் கண்டிப்பாக திரும்பி வருவா அப்படின்னு நானும் நம்புகிறேன் ஐயா. எனக்கும் வயதாகி விட்டது, முருகேசனுக்கும் தான். சில நாள் தனிமையில் அழுது கொண்டிருப்பான். எதற்கு என்று தெரியும். நான் ஏன் என்று கேட்டு அவன் துக்கத்தை அதிகப்படுத்த மாட்டேன். விசேஷ தினங்கள் கண்டிப்பாக என் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு சென்று விடுவேன். என்னோட பிள்ளைகளை நன்கு கவனித்து கொள்வான். திடீரென்று முருகேசன் எங்கு போனான் என்று தெரியவில்லை. அவன் போய் 3 வருடம் 4 வருடம் கிட்டத்தட்ட ஆகிவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மறந்திருந்த வேலை இன்று அவன் ஞாபகம் வந்துவிட்டது. பல மாதங்களாக காய் லோடுகளுக்கு பணம் அனுப்பாமல் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருந்த திருச்சூர் மணிகண்டனை பார்க்க லோடு வண்டியில் சென்று பணம் வாங்கி கொண்டு திரும்பும்போது காலை விந்தி எனக்கு சற்று முன்னர் நடந்து கொண்டு இருந்த நபர் முருகேசன் போல எனக்கு தோன்ற முருகேசா என்று அழைத்தேன். திடுக்கிட்டு திரும்பி பார்த்தது முருகேசன் தான். ஓடி போய் அணைத்து கொண்டேன். என்ன முருகேசா, சொல்லாமல் கொல்லாமல் போயிட்ட? நீ எங்கே போன? என்ன ஆனே என்று தெரியாமல் தவிச்சு போயிட்ட முருகேசா. பல வருட பழக்கம் கண்களை கண்ணீர் மறைத்தது. முருகேசன் கண்களிலும் கண்ணீர் கொப்பளித்தது. ஐயா,
ஒரு நாள் லோடு திருச்சூர் கொண்டு வந்து இறக்கும்போது என்னோடய கனகாவை பார்த்தங்க ஐயா. அவள் இங்கே தான் டிஃபன் கடை நடத்திக்கிட்டு இருக்கா. அதுதான் மறுபடியும் யாருக்கும் தெரியாமல் இங்கே வந்து என்னோடய கனகாவை சந்தித்து பேசினேன். முத்து கூட 2 வருஷம் இருந்துட்டு நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு இவளை தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. இவளுக்கு திரும்ப என்னை வந்து பார்க்க இவன் மனசாட்சி இடம் கொடுக்கல. அதனால் இவ இந்த ஊருக்கு வந்து தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இவளை கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்தால் ஊர் சொனம் இவளை பேசியே சாகடிச்சிடும். அதனால் யார்கிட்டையும் சொல்லாமல் என்னோடய கனகா இருக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. இத்தனை வருஷம் போயிடுச்சே முருகேசா, பரவாயில்லங்க ஐயா. என்னோட கனகா எனக்கு கிடச்சிட்டா, அது போதும். குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? பேர பிள்ளைங்க இருக்காங்களா? என்னை பார்த்ததை யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஐயா. நீங்கள் வந்தால் போனால் ஃபோன் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் இது. உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஆனால் உங்களை என்னோடய வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன். கனகா மனசு பாடுபடும் சொல்லிவிட்டு காலை விந்தி விந்தி நடந்து போனான் முருகேசன். முற்றும். இது ஒரு அருமையான ஸ்டோரி தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.